என்ன இது நம்ம சிஎஸ்கே ஈஸியா மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துருவானு பார்த்தா இப்படி குவார்டர் அவுட் வந்து நிக்கிறானு. லாஸ்ட் ஆன 2 மேட்ச்லயும் பிளேயிங்ல நல்லா செட் ஆச்சு. அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல நம்ம 150 அகில் ஹுசேன் காம்பினேஷன் அப்படி இருந்துச்சு. அகில் ஹுசேன் போன மேட்ச் நல்லாவே பண்ணாரு. இப்படி ஃபயரா பர்ஃபார்ம் பண்ண அகில் ஹுசேனுக்கு பதிலா நம்ம பிளம்மிங் ருத்ராஜ் கேக்கோட இறக்குன பிளேயர் பண்ண சம்பவம் இருக்கே அப்பா டே. அப்படியே நம்ம தலைவர் கேதர் ஜாதவ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி பவுல் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் நம்ம கலையில் அகமதுக்கு இன்ஜுரி ஆகி அவர் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அதனால எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி முகேஷ் சௌத்ரி டீமுக்கு வந்தாரு. அப்புறம் போன மேட்ச் நல்லா பண்ண அகில் ஹுசேனை எஸ்ஆர்ஹெச்ல டாப் 3ல எல்லாம் லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்கன்னு சொல்லி டிராப் பண்ணிட்டானு. அகில் ஹுசேனுக்கு பதிலா அந்த இடத்துல நம்ம ரவீந்திர ஜடேஜா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பானேலான்னு தெரியல. ஆனா நம்ம டீமுக்காக லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ண அவர் இப்படி டிராப் பண்ணா அவரோட கான்பிடன்ஸ்ல அவர் எவ்வளவு அடியாகும் நினைச்சு பாருங்க. சரி, அகில் ஹுசேனுக்கு பதிலா மேட்ச் ஆட்ட கொண்டு வந்தீங்க. அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர்னு கொண்டு வந்து பவர் பிளேலே போட வச்சிங்க. அவரும் ஒரு 2 ஓவர் டீசெண்டா போட்டாரு. 3வது ஓவர் பவர் பிளேல கொடுத்தனால நம்ம அபிஷேக் சர்மா போட்டு போலன்னு பழந்து விட்டான். அவர் பிளேலே போலன்னு பழந்துட்டு இருக்கப்போ கரெக்டா நம்ம முகேஷ் சௌத்ரி வந்து ஒரு 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்தாரு. என்னதான் பவர் பிளேல அதிக ரன் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்த நம்ம ஜெம்மி ஓவர்டன், நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், குர்ஜப் டீச்சிங் எல்லாமே வந்து தரமான பவுலிங் பண்ணாரு. சிவம் துபே எல்லா மேட்ச்லயும் கேட்ச் வருவான்டா சாமி. ஆல்ரெடி நம்ம பவுலிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதனால நம்ம சிவம் துபேக்கு பவுலிங் தர போறது இல்ல. அதனால அவரை தயவு செய்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வாங்க. எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா இன்னைக்கு ஒரு 220 மேலேயாச்சும் அடிப்பானு நினைக்கிறப்போ நம்ம பவுலர்ஸ் எல்லாம் நல்லா பவுல் பண்ணி 194 போட்டலாம் போட்டானு. 195 ரன் தான் சிஎஸ்கே பேட்டிங் ஸ்ட்ராங்ல. அதனால வந்து ஈஸியா முடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம சஞ்சு சாம்சன் அக்ரெசிவ் ஆடுறன்னு சொல்லி 7 ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் கேக்கோட பவர் பிளே நல்லா ஆடினாங்க. அதுவும் நம்ம ஆயுஷ் மாத்ரே போட்டு போலன்னு போலத்துட்டு இருந்தா ஒரு சைடு. அப்பன்னு பார்த்து நம்ம ஆயுஷ் மாத்ரேக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆகி போச்சு. அப்பவே அப்படியே ரிட்டையர்ட் ஆகி உள்ள போயிருக்கலாம். போகாம இன்னும் அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி உள்ளே நின்னுட்டான். நம்ம ருத்ராஜ் கேக்கோட சும்மா இல்லாம ஆயுஷ் மாதிரி சிங்கிளோட விட்டு வலியை இன்னும் அதிகமாக்கி விட்டான். வலியில துடிச்சிட்டு இருந்த ஆயுஷ் மாதிரி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டான். நம்ம ருத்ராஜ் கேக்கோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போய் முடிச்சு கொடுப்பாருன்னு நினைச்சா ஒரு பொறுப்பே இல்லாம அடுத்த பாலே அவுட் ஆயிட்டு போறான். மேட்ச் ஆட்டா அகில் ஹுசேனுக்கு பதிலாக கொண்டு வந்தீங்க. வந்து அவர் பேட்டிங் ஆர்டர்ல கீழே தானே அனுப்பணும். நம்பர் 4ல ஒன்னு சர்ஃப்ராஸ்காரன் இறக்கி இருக்கணும். இல்லாட்டி டெவால் பிரேவிஸ் போன மேட்ச் நல்லா பண்ணாரு, அவரை இறக்கி இருக்கணும். சம்மந்தமே இல்லாம மேட்ச் ஆட்ட இறக்கி விட்டானே. மேட்ச் ஆட்டுக்கு 6-4 தெரியாது போல. ஏதோ டெஸ்ட் மேட்ச் ஆட அந்த மாதிரி சிங்கிளா எடுத்துட்டு இருந்தான் கடைசி வரைக்கும். அவன் ஒரு சைடு போட்ட ப்ரெஷர்ல மத்த பேட்ஸ்மேன்லாம் வந்த வேகத்துல அடிக்கிறேன்னு சொல்லி அவுட் ஆயிட்டு போயிட்டானு. நம்ம தூபே ஒன்னு பினிஷர்ல வந்தவனே 4-6 அடிக்கிறாருக்கு. அவர் இனிஷியலா டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவரை பினிஷர் அனுப்பி மேட்சவே கொலாப்ஸ் பண்ணி விட்டானுங்க. இனிஷியலா நல்லா ஆடி பினிஷ் பண்ண முடியாம சிஎஸ்கே இந்த மேட்ச் தோத்துட்டானுங்க. இந்த இடத்துல தான் நம்ம தலைவனை மிஸ் பண்றோம். எத்தனை மேட்ச் சிஎஸ்கேக்காக பினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாப்ல. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம தலை கம்பேக் கொடுத்தே ஆகணும். அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா கேதர் ஜாதவ இதுக்கப்புறம் மேட்ச் ஆட வைக்காம இருக்கதா நமக்கு நல்லது. ஆயுஷ் மாதிரி இந்த மேட்ச் இன்ஜுரி ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரான்னு கூட தெரியல. அப்படி அவர் ஆடாட்டி அவருக்கு போல் யார் டீமுக்குள்ள வருவான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுவேன். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம பங்காளியை கூட வான்கிடையில ஆடுறோம். அங்க நம்ம கம்பேக் கொடுப்போம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுவேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.